ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி எல்லோருக்கும் வணக்கம். நான் அந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி மூமெண்ட்டில் சேர்ந்தது அந்த பள்ளி கலவரத்தை தொலைக்காட்சியில் பார்த்த பொழுதுதான். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் அந்த வழக்கை கவனித்து வருகிறேன். கவனித்த பொழுதுதான் தெரிகிறது, நாங்கள் எந்த நாட்டில் வாழ்கிறோம் என்ற சந்தேகம் வந்துவிட்டது. நம் தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறோமா? நல்ல ஆட்சியின் கீழ் தான் வாழ்கிறோமா? திமுக ஆட்சியின் கீழ் தான் வாழ்கிறோமா? ஸ்டாலின் ஆட்சியின் கீழ் தான் வாழ்கிறோமா என்ற சந்தேகம்தான். நிச்சயமாக நம் முதல்வரை சந்தித்த நம் ஸ்ரீமதியின் தாய் அன்று கதறிய பொழுது அவர் எந்த கொம்பனாக இருந்தாலும் விடமாட்டேன் என்று சொன்ன வாக்கு என்னவாயிற்று? இன்று வரை அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லையா? தெளிவாக தெரிகிறது, கண்ணாடியில் பார்ப்பதை போல் தெரிகிறது, இது பச்சை பலாத்கார செய்யப்பட்ட ஒரு கொலை என்று, கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட ஒரு கொலை என்று. ஆனால் இந்த காவல்துறைக்கு மட்டும் கண் தெரியவில்லையா? ஏன் காவல்துறை, நீதித்துறை, மருத்துவத்துறை, அரசாங்கம் அனைவருமே ஏன் இந்த குற்றவாளியை காப்பாற்ற நினைக்க வேண்டும்? இவர்கள் குற்றவாளியை காப்பாற்ற நினைக்கிறார்களா, இல்லை இவர்களே குற்றவாளிகளா? இந்த சந்தேகம் வருகிறதல்லவா? ஏன் இந்த கொடுமை? காலதேவன் தான் இந்த கொடுமைக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த சக்தி பள்ளியில் வேலை செய்கிற அந்த டீச்சர்ஸ், மாஸ்டர்ஸ், இவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஜபஜீவ பிரியா, ஹரிப்பிரியா, மாலினி, கிருத்திகா, இவங்களுக்கெல்லாம் தான் அந்த கேள்வி. உங்களால் எப்படி உங்கள் அப்பா அம்மா வளர்த்தாங்க? சின்ன வயசில் நினச்சி பாருங்கள். நீங்களும் ஸ்கூலில் படித்து தானே வந்திருப்பீங்க. உங்களுக்கு நல்ல ஒழுக்கம், தப்பு பண்ணக்கூடாது, தப்புக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது, நல்ல ஹேபிட்ஸ் இன்கல்கேட் பண்ணணுன்னு தானே உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பத்தாவதுக்கு உங்கள் பேரண்ட்ஸும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை ஒருத்தன் கொலை செஞ்சால், இல்லை ஒருத்தன் தப்பு செஞ்சால் அவன் கூட நிற்கணும், அவனுக்கு ஒத்து போகணுன்னு ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? தூங்குகிற குழந்தைய எழுப்பி கூட்டிகிட்டு போய் ஒரு பார்ட்டியில் கலந்துக்க வைக்க சொல்லி ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்கள். நாளைக்கு நீங்கள் போய் வெளியில் இந்த சக்தி ஸ்கூலில் தான் வேலை செஞ்சேன்னு சொல்லி பாருங்கள், எப்படி சிரிக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த ஸ்கூலில் படித்தேன்னு சொல்லவே வைக்கப்படுறாங்க, சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த ஸ்கூல் பேரையே சொல்லிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நிலையில் இருக்கும்போது நீங்கள் இன்னும் அங்கே வேலை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அப்போ நீங்களும் அந்த தப்பை ஓகே அதை சந்தோஷமாக பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம்.